என்ன நெட்டு, நேற்றுக்கு வாய்க்கிலேயே அந்த பேச்சு பேசுன, இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கியே, என்ன மேட்ரு? என்ன மேட்டர்னாக்கா, என்கிட்ட ஐடியா இருக்குது. அதை எப்படி டெவலப் பண்ணணுங்கிறது தெரியுது. ஃப்யூச்சரில் இது எவ்வளோ நல்ல விஷயங்கிறதும் புரியுது. ஆனால் இதை கொண்டு போய் எப்படி மக்கள்கிட்ட சேர்க்கறதுங்கிறது தான்க்கா தெரில. அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹலோ, ஆமாம், புரோக்கரே தான் பேசுகிறேன். இருக்குது, இடம் இருக்குது. அது 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 5000 ரூபாய் குறைஞ்சி இல்லை. ஆமாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா ஆளா இல்லை. ஆமாம். என்ன புரோக்கரே, நல்ல பெரிய கமிஷன் வரும் போல இருக்கே. வரும். ஃபோனில் பேலன்ஸ் தீந்துருச்சின்னு மெசேஜ் தான் வரும். அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஏன் ஃபோன் அடிக்கிறான்னு. ஆமாம் ரேவா, செல்லில் பேலன்ஸ் இல்லைன்னு உன் செல்லுக்கு மெசேஜ் வரும், வீட்டில் அரிசி இல்லைன்னு உனக்கு மெசேஜ் வரும். அவ்வளோதான், வேற என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்? கரெக்டாக தாண்டி சொல்கிற. ஆனால் என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? ஃபோன் பண்ணி பேசுறது மட்டும்தான். எவனுமே பக்கத்தில் வந்து ரேட்டு என்னன்னு பேசி வாங்க மாட்டேங்கிறாங்கடி. 5க்கு 10க்கு இவனுங்கள்ட்ட நான் படுற அவஸ்தை என்னன்னு எனக்கு தான் தெரியும். இங்கே பாருங்கடி, நெட்டு, ரேவா, திக்குவாயி, தினுசா, சுகன், சோகினி எல்லாரும் கேட்டுக்கோங்க. எனக்கு இந்த மரம் என்கிட்ட பேசுனதை நினச்சி ராமடியும் தூக்கமே வரல. நான் நல்லா தூங்கினேக்கா. என் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை எவனுமே கொடுக்கலல்ல. ஆனால் இன்னைக்கு பாரு, ஒரு மரமே என் சங்கத்தில் சேர்ந்துக்கிறேன்னு வலுக்கட்டாயமாக வந்து கேட்குற அளவுக்கு என் திறமை தகுதி இருக்குது. அப்படின்னா அந்த நெட்டவழியோட திறமை தகுதி என்னங்கிறத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெட்டவள்ளி, நீ 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 ஆரம்பிக்காதடி. ஓ பெருமையா முதல்ல நிப்பாட்டடி. அம்மா, சங்கத்தின் சிங்கங்களா, இன்னைக்கு எந்த பஞ்சாயத்துமே வரலையா? வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. சுகன், சோகினி, இப்பெல்லாம் எந்த நியூஸுமே வரதே இல்லையா? பர் மரம் கூட நம்மள்ட்ட கேட்குது, பஞ்சாயத்து இல்லாமல் சும்மா இருக்கீங்களான்னு. நியூஸ் எல்லாம் புதுசா நிறைய இருக்கு. ஆனா இங்க நம்ம ஆபீஸ் ரூம் இருக்குங்கிறத எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்துறது? இங்க ஏதாச்சும் ஒரு சேர் இருக்கா, டேபிள் இருக்கா, ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதா? சுகன், சோகினி, ஓகேவா? சூப்பர், இப்பதான் பர்ஃபெக்டா இருக்கு. பஞ்சாயத்துக்கு நாங்கெல்லாம் ரெடி. இடையே அவங்கவுங்க வீட்லேயே 1000 பிரச்சனை இருக்குது. என்னை கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. ரேவதி வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. நெட்டவழி வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. நம்ம சுகன் சோயினி வீட்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. திக்குவாய் தினசா, உனக்கு உன் மாமியாரே ஏகப்பட்ட பிரச்சனை தான் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. இவ்வளோ பிரச்சனையை விட்டுட்டு நம்ம நாட்டு பிரச்சனை தீக்கிற கிளம்பியிருக்கோம் பார். ஐயோ, நம்ம சங்கத்தை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடி. வெட்டித்தனமா பொழப்பில்லாம குடும்பத்தை பார்க்காம ஊரை சுத்துறீங்க. இந்த நினைச்சா உங்களுக்கு பெருமையா வேற இருக்குங்கிறீங்க. பேசுங்க. அப்படிலாம் இல்லை மரமே, சமுதாயத்தின் மேலே உள்ள அக்கறை, எங்கள் குடும்பத்தை விட இந்த சமுதாயம் தான் முக்கியம் அப்படின்னு நாங்கள் வந்து எவ்வளோ அக்கறையாக நாங்கள் வந்து கிளம்பியிருக்கிறோம். நீ என்ன இப்படி சொல்லிவிட்ட? உங்கள் அக்கறை என்னன்னு நான் பார்க்குறேன். என் மேலே உட்காந்துருக்குற இந்த காக்காவை நீங்கள் விரட்டுங்க பார்ப்போம். இங்கே பாரு மரமே, ஏதோ எங்கள் சங்கத்தில் வலுக்கட்டாயமாக கேட்டுக்கிட்டேன்னு சேர்த்துக்கிட்டோம். எங்களுக்கே இந்த சோதனையெல்லாம் வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத. என் திறமைக்கும் தகுதிக்கும் காக்கா என்ன காக்கா. நான்லாம் சிங்கம் வந்தாலே விரட்டுற ஆளு. ஐயோ, உன் திறமையும் தகுதியையும் ஓரமா வச்சிருமா. நாளைக்கு சிங்கத்தை வர சொல்றேன். இன்னைக்கு இந்த காக்கா வரட்டு முதல்ல. இங்கேருந்து போயிடு காக்கா. ஏண்டி ரேவதி, அதுக்கிட்ட போய் காக்கா போயிடுங்கிறியே, அதுக்கு தமிழ் தெரியுமா, ஹிந்தி தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா, மலையாளம் தெரியுமா, என்னாலும் தெரியும்? அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் காங்கிற ஒன்றே தாண்டி. அதையும் நீ திருடி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? என்னம்மா முக்கி பாக்குறீங்க? ஒன்றும் முடியலையா? யாரால முடியலங்கிற? அக்கா, ராசாமணி அக்கா, எனக்கு ஒரு ஐடியா. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி கொண்டு வந்து வச்சு பக்கத்தில் கொஞ்சோண்டு கல்லெல்லாம் கொட்டி வச்சிரு. அந்த காக்கா பறந்து வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கல்லை பொறுக்கி உள்ளே போட்டுக்கிட்டு அது வேலையை அது பார்க்கும். மரத்துலேருந்து பறந்து போயிடும்ல. நம்ம திறமைக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம முயற்சி பண்ணணும். இந்த பழைய கதையே இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சொல்லுவீங்க? புதுசாக ஏதாச்சும் கதை ரெடி பண்ணிட்டா சொல்லுங்களேன். புதுசா என்னத்த சொல்கிறது? நல்லா கேளுங்க. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண தெரியும், அதை கொண்டு போய் எங்கே போடணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இருக்கிற குட்டை, குளம், ஏரி, வாக்கியம், ஆறு, கடல் முதல்ல எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக் குப்பையை உங்கள் இஷ்டத்துக்கு தூக்கி போடுறீங்களே, அது உங்களுக்கு நல்லா தெரியும். மரத்தை வெட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். இதெல்லாம் எங்களுக்கு மட்டுமா தெரியும்? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நல்லா தெரியும். இருக்கிற ஒரு சில மரத்தையும் வெட்டிட்டு அதே மரத்தை இழைச்சி நிலக்கதவுக்கும் ஜன்னலுக்கும் போட்டுக்கிட்டு ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு காற்று வள்ளியேன்னு புலம்புறதுக்கு நல்லா தெரியும்.
அச்சோ அப்போல்லாம் உண்மையை சொல்லாதீங்க. சொன்னாலும் எங்களுக்கு ரோசமெல்லாம் வரவே வராது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நாங்கள்லாம் செய்வோம். உங்களால் அந்த காக்காவையும் விரட்ட முடியல, என் மரத்தை வெட்டுறதை தடுக்கவும் முடியல. என்னமோ சரி போங்க, பஞ்சாயத்தையாவது பண்ணுங்க, அதையாச்சும் நான் வேடிக்கை பார்க்குறேன். அதை நல்லா பண்ணுமா பாருங்க. சங்கத்தில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தீர்த்து வைப்போம். சார், இது சாதிக்க பிறந்த சங்கம், நாங்கள் எல்லாரும் பெண் சிங்கம். வீட்டுக்கு வீட்டு போய் பிரச்சனை கேட்டு தீக்கிறதா முடிவெடுத்து இந்த இடத்துல எங்களோட சங்கத்தை ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏதாவது கஷ்டம் இருக்கா? எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் தீர்த்து வைப்போம். வீட்டுக்கு போய் புருஷனையும் புள்ள குட்டியும் பாருங்க. முதல்ல குடும்பத்தை பாருங்க, அதுக்கப்புறம் ஊரை பார்க்கலாம். போங்க சார். பொம்பளை பிள்ளைங்க குடும்பத்தை மட்டும்தான் பார்க்கணுங்கிறது இல்லை, நாட்டையும் பார்க்கலாம். புரியுதா? நீங்க பேசுனதை கேட்டு எனக்கு பயங்கரமா கோவம் வருது. இருந்தாலும் சங்கத்தை தேடி வந்துட்டீங்கிற ஒரே காரணத்தினால கோவத்தை பூரா அடக்கிட்டு கேட்குறேன். உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லுங்க. ஐயோ, கோவத்தை அடக்கிட்டு ஏன் பேசுறீங்க? கொஞ்சம் உங்க கோவத்தை காட்டுங்களேன் பாப்போம். சார் அவள் ஏதோ தெரியாமல் பேசிட்டா, அவளுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு எங்களோட சங்கம் தான் சார் ஃபஸ்ட்டு முக்கியம். சார் உண்மையிலே கேட்குறேன் சார், உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் சார், நாங்கள் தீர்த்து வைப்போம். சரி ஏதோ மன்னிப்பு கேட்டீங்கிறதுனால போனா போதுன்னு விடுறேன். எனக்கு என்ன மன கஷ்டம்னு கேட்குறீங்களா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. நீங்க யாராச்சும் ஒருத்தர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ, ஒரு கல்யாணம் பண்ணதுக்கே என் மாமியா காரிக்கிட்ட நான் படாத அவஸ்தை படுறேனே. டே சிம்மடு கலர் சீட்டு, என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? கல்யாணம் மன கஷ்டம் என்னடான்னு கேட்டா கல்யாணம் வேணுமா உனக்கு? கல்யாணம் நான் பட்டுக்கு செவனேன்னு தானே போய்கிட்டு இருந்தேன். எனக்கு கூப்பிட்டு கஷ்டம் என்னன்னு கேட்டீங்க. இப்போ என் கஷ்டத்தை சொல்லிட்டேன்ல, தீர்த்து வைக்க முடியுமா? இந்த பார், என்னோட போட்டோவை கொடுப்பேன். அதில் என்னோட வயசு, படிப்பு, தகுதி, வேலை, சம்பளம் எல்லாமே இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து ரெடி பண்ணி வைக்கிறீங்க. நாளைக்கு இதே இடத்துக்கு வருவேன். அப்ப அந்த பொண்ணு எனக்கு ஓகே ஆயிருக்கணும். இல்ல சங்கமும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. பாத்துக்கோங்க. வந்துட்டாங்க. அப்பதான் கஷ்டம் என்ன அவன் கல்யாணம் அவளியில வேதனையில இருக்கிறப்ப வந்து இன்னும் வேதனை அதிகமாக்கிக்கிட்டு விளங்குமா இந்த சங்கம்? என்ன பெண் சிங்கங்களா, ஏதோ சங்கம் ஆரம்பிச்சிருக்கீங்களாமே, கஷ்டத்தை கேட்டுக்கிட்டு தீர்த்து வைக்க போறீங்களாமே. இப்பதான் ஒருத்தன் சொன்னா அவனுக்கு கல்யாணமே ஆகலையா, நாளைக்கு பொண்ணு பார்க்க ரெடி பண்ணிருக்கீங்களாமே. அதே மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, கொஞ்சம் தீர்த்து வைங்களேன். என்ன கஷ்டம்? என் பொண்டாட்டிய எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்திடணும். எனக்கு இருக்கிற ஒரே கஷ்டம் அவன் மட்டும்தான். கல்யாணம் பண்ணாம இருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படாத கஷ்டப்படுறேன். அவளை எப்படியாச்சும் துரத்தணும். அதுக்கு ஏதாச்சும் உங்க சங்கத்துல இருந்து ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா எனக்கு போதுமா? நீங்க போயிட்டு நாளைக்கு வரீங்களா ப்ளீஸ்? ஓஹோ, சரி ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க பிரச்சனை தான் தீர்த்து வைப்பீங்களோ? முதல்ல அந்த பையனுக்கு நாளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. அடுத்த நாள் என் பொண்டாட்டி என்னையும் பிரிச்சு வைங்க. அது எனக்கு போதுமே. சரி, நாளைக்கு நான் வர்றேன். அடாடாடாடாடா, நாட்டில் இதே மாதிரி ஒரு சங்கத்தை அங்கங்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஆள்லாம் நிம்மதியா இருப்பாங்க. என்ன மனுஷ ஜென்மம் பார்த்தீங்களா?